மாற்றத்தை தேடி. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஏன் நாம் போகும் பாதைகள் கூட மாறி போகலாம். ஆனாலும் மாறும் இந்த உலகில் இறைவனின் நிலைமாறாத தெய்வீக அன்பு மனித வாழ்வில் கொண்டு வரும் மெய்யான மாற்றத்தை நாடி தேடும் மக்களுக்காக வாரம் ஒரு முறை வான் அலைகளில் வலம் வரும் மாற்றத்தை தேடி என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இன்றும் அன்போடு அழைக்கின்றோம். அன்பு நேயர்களே, இன்றும் பல பல்சுவை அம்சங்களோடு நாம் உங்களை சந்திக்கின்றோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து செவிமடுங்கள். நிகழ்ச்சி குறித்து மற்றவர்களுக்கு அறிய செய்யுங்கள். மறவாமல் நிகழ்ச்சி குறித்த உங்கள் மேலான கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக தியானமும் கீதமும். உங்களுக்கு எங்களுடைய அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். செல்வி அன்று பரபரப்போடு பம்பரமாய் வீட்டு வேலைகளை செய்து முடித்தாள். மதியமும் ஏதோ ஒரு புத்தகத்தை நீண்ட நேரம் உட்கார்ந்து வாசித்துக் கொண்டிருந்தாள். இதை கவனித்த அவளுடைய கணவன், என்ன செல்வி, இன்றைக்கு உன்னுடைய நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமாக இருக்கின்றனவே. விடுமுறை நாள் என்றாலே பாதி நாள் தூக்கத்திலே செலவு செய்யும் நீ இன்று எப்படி இவ்வளவு சுறுசுறுப்போடு வேலை செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு செல்வி, வருட கடைசியிலே எனது மேஜை டிராயரை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் நேற்று எல்லா பேப்பர்களையும் இது வேண்டுமா இது வேண்டாமா என்று தீர்மானிக்கும் பொழுதுதான் கடந்த ஆண்டில் நான் ஜனவரி 1ஆம் தேதி எழுதி வைத்த எனது தீர்மானங்கள் என்ற அட்டையை நான் பார்த்தேன். சுமார் 2 மாதங்கள் அந்த அட்டையை பார்த்து என்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டிருந்த நான் மார்ச் மாதம் முதல் அந்த அட்டையை மறந்தே போய்விட்டேன். நல்ல வேளை நேற்று அதை மீண்டும் நான் கண்டெடுத்தேன். நான் செய்த தீர்மானங்களிலே பல தீர்மானங்களை நிறைவேற்ற முடியாமல் போனதை குறித்து நான் வேதனைப்பட்டேன். அவைகளை நான் நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு ஒரு காரணம், என் தீர்மானங்களில் எனக்கு உதவி செய்ய நான் கடவுளை தேடவில்லை என்பதை உணர்ந்து கொண்டேன். எனவே அந்த தீர்மான அட்டையை போட்டோ எடுத்து என்னுடைய மொபைலில் சேவ் பண்ணி கொண்டேன். மேலும் அந்த அட்டையை என்னுடைய மேஜை அருகிலேயே எப்பொழுதும் நான் பார்க்கும்படியாக ஒட்டி வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஆலயத்திலிருந்து வீட்டிற்கு வந்த பின்னரும் நான் எடுத்த தீர்மானங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற கடவுளுடைய உதவி எனக்கு தேவை என்பதை உணர்ந்து நான் ஜெபித்திருக்கிறேன். எனவே இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான ஆண்டாக இருக்கும் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன் என்று கூறினாள். ஆம் நண்பர்களே, புதிய ஆண்டு ஆரம்பத்தில் நாம் தீர்மானங்கள் எடுப்பது பெரிய காரியம் அல்ல. அவைகளை அடிக்கடி நாம் சிந்தனை செய்து கடவுளுடைய உதவி இல்லாமல் அவைகளை நிறைவேற்ற முடியாது என்ற உணர்வோடு கடவுளின் பலனுக்காக அனுதினமும் கடவுளை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு கூறியிருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் இருப்பார். நீங்கள் ஒரு நாள் அவரை மறந்தாலும் அவர் உங்களை மறக்கப் போவதில்லை. நான் உன்னை மறப்பதில்லை என்று கூறியிருக்கும் கர்த்தர் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து இருக்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார். இந்த ஆண்டு சிறப்பாய் வாழ நீங்கள் எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்ற கடவுளின் துணையை நாடுங்கள். அவர் வாக்குப்படியே உங்களுக்கு உதவி செய்வார். ஏனென்றால் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்றுதான் பரிசுத்த வேதமும் கூறுகிறது. நம்பிக்கையோடு இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுவோமா? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே
நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக செம்புலிங்கம் என்ற வீரனின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒரு பதிவு. அத்தியாயம் 1. செம்புலிங்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு தமிழன். இளம் பருவம் முதல் செயற்கரிய பல அரிய செயல்களைச் செய்து வீரச் செம்புலி என பெயர் பெற்றவன். இயற்கையாகவே அதீத சரீர பலம் படைத்தவன். உரத்த நெஞ்சுடையவன். அச்சம் என்றாலே என்னவென்று அறியாதவன். கிராமவாசியாக ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்த செம்புலிங்கத்தின் வாழ்க்கையில் திடீரென புயல் வீச ஆரம்பித்தது. அமைதியாயிருந்த அவனது வாழ்க்கை முற்றிலும் தலைகீழாக மாறியது. பயமின்றி வாழ்ந்த அவன் பயந்து ஓடி ஒளிய நேரிட்டது. வஞ்சகர்கள் ஒரு பொய்யான வழக்கில் செம்புலிங்கத்தை பிணைத்து விட்டதே அதற்கு காரணம். மகிழ்ச்சியுடன் இருந்த அவனுடைய வாழ்க்கை சின்னாபின்னமானது. அவன் கனவிலும் எண்ணீராத விதத்தில் பல சித்திரவதைகளை அனுபவித்தான். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஆனால் சிறை கம்பிகள் அவன் கைகளுக்கு முன்பாக வளைந்து போயின. சிறையிலிருந்து தப்பிய பின்னர் தன்னை தற்காத்துக் கொள்ள பல தீய செயல்களை அவன் செய்ய நேர்ந்தது. அன்றிலிருந்து செம்புலிங்கம் திருடர் கூட்டத்தின் தலைவனானான். காட்டின் நடுவே மிருகத்தோடு மிருகமாய் வாழ்ந்து வந்தான். ஆனாலும் இறுதியில் செம்புலிங்கத்தின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அந்த மாற்றம் செம்புலிங்கத்தை மறுபடியும் ஒரு உண்மை வீரனாக திகழச் செய்தது. இதுவே நமது உள்ளத்தை நெகிழச் செய்யும் செம்புலிங்கத்தின் வாழ்க்கை வரலாறு. கேட்டு பாருங்கள். சிறுவயதில் அறிவும் ஆற்றலும் மிகுந்த ஒருவனாக செம்புலிங்கம் காணப்பட்டான். அவன் புலி போல் பாய்வான், பூனை என ஏறுவான். தனது ஊரில் விளையாட்டுப் போட்டிகளில் அவனை வெல்லக்கூடியவர் ஒருவரும் இல்லை. உடற்கட்டிலும் தேக வலிமையிலும் அவனுக்கு இணை அவனே. அவனுக்கிருந்த மகா பலத்தைக் கண்டு மக்கள் வியந்தனர். மல்யுத்தத்தில் அவன் சிறந்து விளங்கினான். இவ்வீரனை ஊரில் உள்ள இள வீரர்கள் தங்கள் தலைவனாக்கி பெருமை அடைந்தனர். தலைமை பதவிக்கேற்ற தகுதியும் லட்சணங்களும் அவனிடத்தில் நிறையவே இருந்தன. தன்னைப் போலவே தனது தோழர்களும் வீரதீர பராக்கிரமம் உடையவர்களாக விளங்க வேண்டும் என்பது அவனது ஆசை. கோல்வீச்சு, சிலம்படி, பந்தாட்டம் முதலியனவற்றை அவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஓட்டம், தாண்டல், குதித்தல் முதலியவற்றையும் பழக்குவித்தான். ஆண்டுகள் பல கடந்தாலும் அவன் பாய்ந்து தாண்டிய ஒரு கிணற்றை அவ்வூரார் இன்றும் கூட சுட்டிக்காட்டி பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். அக்கிணற்றின் ஒரு முனையில் இருந்து மறுமுனைக்கான தூரம் கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேல் இருக்கும். அந்த கிணற்றில் தண்ணீர் சுமார் 15 அடி ஆழத்தில் இருந்தது. அநேக நாட்கள் கடும் பயிற்சி எடுத்துக்கொண்டு ஒரு நாள் கிணற்றை பாய்ந்து தாண்ட ஏற்பாடு செய்தான். ஊரார் யாவரும் அவ்வரிய செயலை காண கூட்டம் கூடினார்கள். அதை கண்டவர்கள் பிரமித்தனர். அதை நேரில் கண்ட ஒரு வயோதிபர் பின்வருமாறு கூறினார்: செம்புலிங்கம் அந்த கிணற்றை பாய்ந்து தாண்டியதை நேரில் கண்ட எவரும் அதை மறக்க முடியாது. ஒரே எத்தில் அவன் மறுகரைக்கு சில அங்குலம் தள்ளி குதித்தான். அவன் பாய்ந்து தாண்டிய தூரம் 21 அடி 10 அங்குலம். அப்போது அவனுக்கு வயது 17 இருக்கும் என்றார். அவன் அடிக்கடி அக்கிணற்றை தாண்டி வந்தான். ஒருமுறை அவன் தாண்டும் பொழுது மீன் கொத்திப் பறவையொன்று கிணற்றிலிருந்து கிளம்ப அதையும் அவன் தன் கையில் பற்றியவனாக மறுபக்கமாக போய் சேர்ந்தான். சாதாரணமாக பறவைகளை கையால் பிடிப்பது கடினம். சிறிய சத்தம் கேட்டாலும் அவை பயந்து பறந்துவிடும். ஆனால் செம்புலிங்கமோ கொக்கு, செங்கால் நாரை, கூளைக்கடா, வக்கா, நீர்ப்பறவை போன்றவற்றை வெறும் கைகளினால் பிடிப்பதில் திறமை வாய்ந்தவனாக விளங்கினான். நாணற்புல் மறைவில் மெல்ல நடந்து இரை தேடி நிற்கும் நீர்ப்பறவைகளை தன் கைகளினால் பிடிப்பான். இப்படியாக செம்புலிங்கம் தன் இளமை காலத்தை இனிதே கழித்து வந்தான். அவ்வூரில் வீடுகள் அனைத்தும் அநேகமாக ஓலையினால் வேயப்பட்ட வீடுகள். ஆனால் செம்புலிங்கத்தின் வீடோ செங்கல்லினால் கட்டப்பட்டு சாந்து பூசப்பட்டு ஓடுகளால் அமையப்பெற்ற ஒரு வீடு. பார்ப்பதற்கு அழகாகவும் வலிமையாகவும் காணப்பட்டது. திண்ணையில் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த கற்றூன்கள் காணப்பட்டன. பெரிய செல்வந்தர்களின் வீடுகளைப் போல் அது காட்சியளித்தது. தந்தையின் வழியை பின்பற்றி அவனும் கருப்பட்டி வியாபாரி ஆகினான். சாதாரணமாக வியாபாரத்தில் பொய் மலிந்து கிடக்கும். அதிலும் கருப்பட்டி வியாபாரத்தில்
சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் செம்புலிங்கமோ நேர்மையானவன். தனக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் உண்மை பேசத் தவறாதவன். எல்லோரிடமும் யோக்கியமானவன் என்ற பெயர் எடுத்தவன். சொன்ன சொல் தவறாதவன். அனைவரும் அவனது நேர்மையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தனர். மக்கள் அவனை ராஜு என செல்லமாக அழைத்தனர். வெளியூர் வியாபாரிகள் அவனோடு செய்து கொள்ளும் பணக்கொடுக்கல் வாங்கல்களுக்கு ரசீது கேட்பதே இல்லை. ஏனெனில் அந்தளவு மன தூய்மையும் வாய்மையும் நிறைந்தவனாக விளங்கினான். எப்போதும் அமைதியான கிராம வாழ்க்கையை அவன் பெரிதும் விரும்பினான். அவனது குழந்தை உள்ளத்தில் சூதுவாதுக்கும் திருட்டுக்கும் கொஞ்சமும் இடமிருக்கவில்லை. கொள்ளையடித்தல், சூறையாடுதல், சட்டத்தை மீறுதல் போன்ற எந்த சூழ்நிலையிலும் அவன் வளரவில்லை. அப்படிப்பட்ட செம்புலிங்கம் எதிர்காலத்தில் ஒரு நாள் நான் திருடர்களின் தலைவனாவேன், மக்களின் பேரை கேட்டமட்டில் அஞ்சி நடுங்குவர், காவல்துறையினர் என்னை வலைவீசி தேடி அலைவார்கள், என்னை சிறைப்பிடிப்பார்கள் என அவன் சற்றும் எண்ணியிருக்க மாட்டான். ஆனாலும் பிற்காலத்தில் அவனது வாழ்க்கையில் ஏற்பட்ட சில விரும்பத்தகாத சம்பவங்களே அவனை தீய செயல்களுக்கு ஏவின. சிறு வயதில் தனது பெற்றோரை பின்பற்றி இவனும் இறைவணக்கம் செய்து வந்த போதிலும் கடவுளை பற்றிய தெளிவான கருத்தொன்றும் செம்புலிங்கத்திற்கு இருந்ததில்லை. அந்த இறைவணக்கம் அவனுக்கு திருப்தியை அளிக்கவில்லை. தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுமை இருப்பதை செம்புலிங்கம் எப்போதும் உணர்ந்து வந்தான். அவன் திருடர் கூட்டத்தின் தலைவனாகிய பின்னர் ஒரு நாள் ஏமி கார்மைக்கல் அம்மையார் என்ற ஒரு தெய்வீக தாயாரை அவன் சந்திக்க நேர்ந்தது. அந்த அம்மையார் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவர் அருளும் ரட்சிப்பையும் எடுத்துக் கூறினார்கள். அதன் பயனாக மெய்ப்பொருளாகிய இறைவனை காண அவனது கண்கள் திறக்கப்பட்டன. அன்பும் கருணையும் நிறைந்த இறைவனை அவன் கண்டுகொண்டான். அவனது வாழ்க்கை மாறியது. உலகத்தை படைத்த இறைவன் அவனது உள்ளத்தில் வந்து குடிகொண்டதை அவன் உணர்ந்து கொண்டான். நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக இன்றைய நாளுக்கான தியான செய்தி.
நாம் ஒரு தாளில் ஏதாவது ஒன்றை எழுத ஆரம்பிக்கும் போது நாம் அதில் பிழையாக ஏதும் எழுதிவிட்டால் அந்த தாளை கிழித்து எறிந்துவிட்டு ஒரு புதிய தாளை எடுத்து மீண்டும் புதிதாக நாம் அதில் எழுத ஆரம்பிக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்ற புத்தகத்தில் நாம் தவற விட்டுவிடும்போது, தோல்விகளை சந்திக்கும் போது அதை திருத்தி நமது வாழ்க்கையை மீண்டும் புதிதாக கட்டியெழுப்ப வாய்ப்புண்டா? அதை குறித்துதான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். சில வருடங்களுக்கு முன் ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடலை கேட்டேன். அது ஒரு மனிதன் தன்னோடு தானே உரையாடுவதைப் போன்ற ஒரு பாடல். அவன் தன்னுடைய மனதை பார்த்து பேசுவதைப் போன்று அமைந்திருக்கிறது. அந்த பாடலின் வரிகள் இப்படியாக அமைந்திருக்கிறது. நினைத்த காரியம் வாய்த்திடாமல் வாடிப் போனாயோ, வாரங்கள் மலை போல் குவிந்து போனதாலே பயந்து போனாயோ, சோதனை மேல் சோதனை வந்து சோர்ந்து போனாயோ, விடுதலை பெற வழி தெரியாமல் துவண்டு போனாயோ, மரணம்தான் இனி முடிவென்று சொல்லி மௌனமானாயோ. ஆம், அநேக நேரங்களில் வாழ்க்கையில் பிரச்சனை என்று வந்தவுடனே, அல்லது நாம் நினைக்கின்ற காரியம் நாம் எதிர்பார்த்தவாறு நடக்காத போது, இனிமேல் என்னால் வாழ முடியாது, மரணம் ஒன்றுதான் இதற்கு முடிவு, மரணம்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என சிந்திக்கின்றவர்கள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய சிறு பிராயத்தில், வாலிப பிராயத்தில் இந்த விதமாக சிந்தித்த சில சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட வாழ்க்கையிலே முகம் கொடுக்கின்ற ஒரு பிரச்சனையின் நிமித்தமாக இனி எனக்கு விடிவே இல்லை, மரணம் மட்டும்தான் எனக்கு தீர்வு என எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அருமையானவர்களே, வாழ்க்கையிலே நாம் முகம் கொடுக்கும் எந்த பிரச்சனைக்கும் மரணம் ஒரு தீர்வாக அமையாது. ஆனாலும் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு சமாதானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல செய்தியை இன்றைய நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்கின்றது: திருடனோ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான், நானோ அவர்களுக்கு வாழ்வளிக்கும்படியாகவும் அதை அவர்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கின்றான் என்பதாக வாசிக்கின்றோம். இந்த பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு மேய்ப்பனாகவும் தமது மக்களை ஆட்டு மந்தைகளாகவும் சித்தரித்து, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனாகிய நான் உங்களுக்கு வாழ்வு தர விரும்புகின்றேன், அந்த வாழ்வை நிறைவாக தர விரும்புகின்றேன் என்பதாக கூறுகின்றார். இன்று மனுஷனுடைய நல்வாழ்வை கெடுத்து நம்மை அழித்துவிடக்கூடிய அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டு என்பதை இயேசு அறிவார். இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை, மரணம்தான் முடிவு என்று சொல்லி வாழ்வை அழிக்கக்கூடிய எண்ணங்களை சாத்தான் மனதில் கொண்டு வரக்கூடும். பல வருஷங்களுக்கு முன் என்னுடைய பாடசாலை நாட்களிலே என்னோடு படித்த ஒரு சக நண்பனுடைய சகோதரி, அவர் பரீட்சையில் சித்தி அடையவில்லை என்ற காரணத்தால் மரணம்தான் தனக்கு முடிவென்று சொல்லி அவர் தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய இறுதி மரண சடங்கிற்கு நாங்கள் போயிருந்தோம். அப்பொழுது அவர்களின் தந்தை தன்னுடைய தலையில் அடித்துக் கொண்டு, எல்லாம் மண்ணோடு மண்ணாய் போய்விட்டது என்று சொல்லி வேதனையோடு அழுது புலம்பிய காட்சி இன்றும் என் மனதில் இருக்கிறது. ஆம், வாழ்க்கையில் மரணம் ஒருபோதும் நமது பிரச்சனைகளுக்கோ தோல்விகளுக்கோ முடிவு கொண்டு வர முடியாது. ஆனால் எல்லாம் முடிந்து விட்டதென நாம் சொன்னாலும் நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானோ அவர்களுக்கு வாழ்வை கொடுக்கும்படியாகவும் அதை அவர்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று இயேசு கூறியிருக்கிறார். எனவே இந்த உலகத்திலே நமது நல்வாழ்வை அளிக்கக்கூடிய பல காரியங்கள் இருந்தாலும், எதிர்பாராத தோல்விகளை நாம் சந்தித்தாலும், நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்து ஒரு புதிய நம்பிக்கையை தரக்கூடிய ஆண்டவராகிய இயேசு இருக்கின்றார். எனவே எல்லாம் முடிந்து விட்டது என எண்ண வேண்டாம். எனக்கு தெரிந்த ஒரு வாலிப தம்பி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சோகமான அனுபவத்தை ஒரு நாள் அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அவர் சிறு பையனாய் இருந்த பொழுது இவருடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் இடையில் அடிக்கடி வாக்குவாதமும் சண்டையும் நடக்குமாம். ஒரு நாள் இவருடைய அப்பா இவருடைய அம்மா மீது சந்தேகப்பட்டு அதன் காரணமாக எழுந்த சண்டையின் காரணமாக அம்மாவை அப்பா கொலை செய்து விட்டார். அதன் காரணமாக இவரது அப்பா பல ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிட்டது.
அனாதரவாக விடப்பட்ட இவரும் இவரது சகோதரர்களும் பல பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்க நேரிட்டது. பெற்றோரின் அரவணைப்போ பாதுகாப்போ இல்லாமல் உறவினர்களின் வீட்டில் வளர்ந்த இவர்கள் பல தீய நண்பர்களுடன் சேர்ந்து மதுபோதைக்கும் பல தீய பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையானார்கள். இறுதியில் தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, முற்றிலும் சீரழிந்து போனது, வாழ்க்கையே இனி இல்லை என எண்ணிய இவரது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஆம், பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டபடி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது படைப்பாக மாறுகின்றான், பழையவை ஒளிந்து போய் எல்லாம் புதிதாக மாறுகிறது என்ற வசனத்துக்கு அமைவாக ஒரு புதிய நம்பிக்கையை, ஒரு புதிய மாற்றத்தை இவர் வாழ்க்கையில் கண்டுகொண்டார். அருமையானவர்களே, இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகின்றது. ஒருமுறை ஒரு மனிதன் வாழ்க்கை வெறுத்து போய் தற்கொலை செய்து கொள்வதற்காக காட்டுக்குள்ளே சென்றானாம். அந்த காட்டுக்குள்ளே ஒரு வயது முதிர்ந்த அனுபவமுள்ள ஒரு மனிதர் மரங்களை வெட்டி கொண்டிருப்பதை இவன் கண்டான். அந்த வயது முதிர்ந்த மனிதர் இந்த மனிதனை பார்த்து, தம்பி, நீ எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஐயா, எனக்கு வாழ வழி தெரியவில்லை, வாழ்க்கை எனக்கு வெறுத்து விட்டது, எனவே தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்ல, அதற்கு அந்த வயது முதிர்ந்தவர், அப்படியா, நீ எப்படி உன் உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன், நான் விஷமருந்தி உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னானாம். அதற்கு அவர், உனக்கு விஷம் கிடைக்காவிட்டால் என்ன செய்வாய் என்று கேட்க, தூக்கில் தொங்கியாவது உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று பதில் சொன்னானாம். அதற்கு அவர் சிரித்துக்கொண்டு, தூக்கில் தொங்குவதற்கு கயிறு கிடைக்காவிட்டால் என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கு அவன், உயரமான இடத்திலிருந்து கடலில் பாய்ந்து உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று சொன்னானாம். உடனே அந்த வயது முதிர்ந்தவர் அவனை பார்த்து சிரித்துக்கொண்டு, தம்பி, சாவதற்கு உனக்கு இத்தனை வழிகள் இருக்கும் பொழுது வாழ்வதற்கு உனக்கு எத்தனை வழிகள் இருக்கும், எனவே வாழ வழி தெரியவில்லை, வாழ்க்கை வெறுத்து விட்டது என்று சொல்லாதே, வாழ்வதற்கான வழியை கண்டுகொள் என்று சொன்னாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையானவர்களே, நீங்களும் கூட வாழ்க்கை முடிந்து விட்டது, மரணம்தான் முடிவு என எப்போதாவது உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள எண்ணியதுண்டா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ள அவசியமில்லை. ஏனென்றால் உங்களுக்கு வாழ ஒரு வழியை ஏற்படுத்தி தருவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுத்தார். நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கின்றான் என்று கூறிய இயேசு உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து வழிநடத்துவார். சிலுவையில் மரணித்த அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றும் அவர் உயிருள்ள ஆண்டவராக உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்க தயாராயிருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா? நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையுள்ள எங்கள் பரம தகப்பனே, எனக்கு வாழ வழி தெரியவில்லை, மரணம்தான் இனி முடிவென்று சொல்லி வாழ்க்கையிலே சோர்ந்து போன மக்களுக்கு வாழ்க்கையிலே நீர் நம்பிக்கை கொடுத்து அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும்படி நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். மனமே, நீ வருத்தம் கொள்ளாதே, வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே. மனமே, நீ வருத்தம் கொள்ளாதே, வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே. நம் இயேசுவின் அன்பு உண்டு, அது உனக்கு என்றும் உண்டு. இயேசுவின் அன்பு உண்டு, அது உனக்கு என்றும் உண்டு. மனமே, நீ வருத்தம் கொள்ளாதே, வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே. நினைத்த காரியம் வாய்த்திடாமல் வா,
அன்பானவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது TWR லங்கா வழங்கிய மாற்றத்தை தேடி. இன்றைய நாளில் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆரோக்கியமான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் எழுத வேண்டிய முகவரி மாற்றத்தை தேடி, TWR லங்கா, தபால் பெட்டி எண் 2, புத்தளம். எமது வாட்ஸ்அப் மற்றும் SMS தொடர்பு இலக்கம் 0719 88 66 44, 0719 88 66 44. அத்துடன் TWR லங்கா என்ற எமது ஃபேஸ்புக் பக்கத்தில் இணைந்து நிகழ்ச்சி குறித்த மேலதிக விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றுமொரு மாற்றத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாம் விடைபெறுகின்றோம். நோய்களினாலே பலனிழந்து மனம்